ரொம்ப எக்ஸ்ட்ராடினரி ஃபிலிம். இன்னும் 25 வருஷம் கழிச்சு இந்த படம் ரிலீஸ் பண்ணால் கூட அழகாக பார்க்கலாம், அழகாக என்ஜாய் பண்ணலாம். அவ்வளோ நல்லா இருக்குது. ஃப்ரேமும் சூப்பராக இருக்குது. இது லவ் ஸ்டோரி மட்டும் கிடையாது, வாழ்க்கையை பற்றி நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. கடைசியில் ஸ்னேகா சொல்கிறா, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நாங்கள் மறந்துடணும், நம்ம வாழ்க்கையில் 30 வருஷம் போயிடும். செம்மையாக இருந்தது படம். செம்மையாக என்ஜாய் பண்ணி சூப்பராக இருந்தது. நல்லா இருந்துச்சுங்க படம், சூப்பராக இருந்துச்சு. அப்போ தேட்டர்லாம் பார்த்தோம், ஆனால் சின்ன வயசில் பார்த்துருப்போம். அது நல்லா இருக்குது அப்படிங்கிற ஒரு ஜோனில் இருந்துச்சு. இப்போ தான் எவ்வளோ சூப்பராக இருக்குங்கிறது தெரிஞ்சிச்சு. ஏன்னா இப்போ இருக்க மெச்சூரிட்டியோட பார்க்கும்போது எதுவுமே எனக்கு தெரிஞ்சு ஒரே ஒரு சீனு, பிரெட்டுக்கு ஊறுகாய் வச்சு ஒரு சீன் வரும், அந்த ஒரு சீன் மட்டும் கட் பண்ணியிருக்காங்க. அது டூரேஷன் காரணமாக கட் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்புறம் ஒரு ஃபைட்டில் வந்துட்டு தமிழ்நாட்டுக்காரங்களை போய் தப்பாக பேசுவாங்க, அதை இப்போ நம்ம காட்ட முடியாது இல்லையா. 2 சீன் மட்டும் தான் கட் பண்ணியிருக்காங்க. மற்றபடி இப்போ பாருங்களேன், 15 வருஷம் முன்னாடி பார்த்தது எல்லா சீனுமே ஞாபகம் இருக்குது. ஸோ அதனால் ஒரு பயங்கரமான ஒரு படம், கண்டிப்பாக எல்லாரும் தேட்டரில் பார்க்கணும். ஓகே, ஒவ்வொரு பூக்களுமே சாங்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப ஒரு மோட்டிவேஷனாக இருந்துச்சு. இல்லை கட்டலாம் பண்ணல, எல்லா சீனுமே நல்லா இருந்துச்சு. கிளைமேக்ஸில் அவர் சேரன் சாரோட அந்த வீடியோ போட்டிருந்தாங்க, அந்த ஞாபகம் ஒரு சாங்கோட, அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அது ரொம்ப டச்சிங்காக இருந்துச்சு. திரும்பி வந்து பார்க்கலாம் கண்டிப்பாக. இப்போ வர ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் இப்போ வர படம் மாதிரியே இருக்குது. இப்போ நம்ம கேரளா ஸ்டைலில் நிறைய படம் பார்க்குறோம், அந்த ஸ்டைல்லே இருக்குது. கேரளா லாங்குவேஜ் அது சார் அப்பயே எடுத்திருக்காரு. அது பார்க்கும்போது ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. அவ்வளோ சூப்பர் படம். ஆனால் படம் ரொம்ப நல்லா இருந்துச்சுண்ணா. 2004 ரிலீஸ் ஆகிருக்கு. அப்போலாம் நான் ஸ்கூல் தான் போயிருப்பேன்னா இல்லை எனக்கு தெரியல. அப்போ பார்க்காத படத்தை இப்போ பார்த்துன்றது ரொம்ப சந்தோஷப்படுறேன். முதல்ல வந்து பார்த்துருக்கேன் படத்தை, ரொம்ப சந்தோஷம். சீரியஸாகவே சொல்கிறேன். நானே இன்னும் ஒரு 12 பத்திரிக்கை அடிக்கலான்னு இருக்கேன். நான் போயிட்டு என்னோட லவர்லாம் கொடுத்து கூப்பிடலான்னு. கல்யாணம் பண்ணணும்ண்ணா, சீக்கிரமாக எல்லோரும் பண்ணுங்கள். இந்தமாதிரி படத்தை திரும்ப அடுத்த வாரம் ரிலீஸ் பண்ணுங்கள். பழைய படத்துக்கு திரும்பி வந்து வருகை கொடுங்க. பழைய படம்லாம் ரிலீஸ் ஆச்சுன்னா பாருங்கள் தயவுசெய்து. வந்து அருமையாக இருக்குது, சூப்பராக பண்ணியிருக்காருண்ணா. படம் செம்மையாக இருக்குது. நாங்கள் அப்போ ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கும் போது நாங்கள் இதை பார்த்தோம். இப்போ நாங்களும் மேரேஜ் ஆகி குழந்தைங்களோட பார்க்கும்போது நல்லா அந்த ஞாபகத்தெல்லாம் மறுபடியும் கொண்டு வராங்க. இன்னமும் என்னால் அந்த படத்துலேருந்து வெளியே வர முடியல. எல்லா ஞாபகமும் மனசுக்குள்ளே ஓடிட்டே இருக்குது. படம் செம்மையாக இருக்குது, எதுவுமே சொல்ல முடியாது. நாங்களாம் 90s, அதனால் இப்படி தான் நாங்கள் ரசிப்போம். இன்னமும் எங்களுக்கு ஏற்ற எல்லா படமும் கொடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும். தேங்க்யூ. படம் சூப்பராக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. அப்போ பார்த்தது போல் இப்போவும் இருக்குது, சூப்பராக இருக்குது. இன்னும் பெஸ்ட்டாகவே இருக்குது, நல்லா இருக்கு. அந்த பழைய ஞாபகம் எல்லாம் ஃபீல் ஆகுது. அப்படியே சூப்பராக இருக்குது படம். ஓகே, ஜென்னினா இந்த மூவி நான் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் பார்க்குறேன். ஸோ ஆக்சுவலி நல்ல ஒரு மூவி, வர்த் இட். செம்மையாக எல்லா எமோஷன்ஸுமே கனெக்ட் ஆச்சு. அண்ட் அந்த நடித்தது கூட ஈச் அண்ட் எவ்ரி ரியாக்ஷன் ஆஃப் டைரக்டர் சேரன் ஜென்யூனாக அதுலேயே வாழ்ந்த மாதிரி இருந்தது. அதை நடித்து ஃபேக்காக வந்த மாதிரி இல்லை, செம ஒரு இதுன்னு தான் நான் சொல்லுவேன்.